நான் கேஜே சுரேந்தர், மாய்பம்பம் படத்தோட ரைட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர். இப்போ எஃப்டிஎஃப்எஸ் ஷோ பார்த்துட்டு ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது எல்லா மூமெண்ட்ஸும் வந்து தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது வந்து காமெடியாக இருக்கட்டும், லவ் ஃபீலாக இருக்கட்டும், எமோஷனல்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்ன எதிர்பார்த்தோமோ அது ரொம்ப அழகான ரெஸ்பான்ஸாக நாங்களே பார்க்குறோம். இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா வந்துருக்கு. எல்லாரும் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓடிடி ரிலீஸ்ன்றதுக்காக வெயிட் பண்ணாம சிறுமுதலீட்டு படங்களை நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இது போன்ற முயற்சிகள் தொடர்ந்து பண்ண முடியும். தேங்க்யூ. படத்துல கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்து எல்லாரும் கண்டிப்பா கண்டிப்பா அது அந்த எமோஷன் வந்து நம்ம திடீர்னு கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு எமோஷனை கொண்டு வர முடியாது. இந்த நம்ம படம் இல்லை, எந்த படத்துலயுமே அப்படி பண்ண முடியாது. அது தொடர்ந்து முதல்ல இருந்து அதுக்கான சூழலை கிரியேட் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு வந்தாதான் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க எமோஷனலா கனெக்ட் ஆக முடியும். அது கரெக்டா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் மக்களோட ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. சின்ன படத்தை எடுத்துட்டு அது பெரிய ஆக்சுவலா ரொம்ப பெரிய கேள்வி. அது பெரிய ஸ்ட்ரகிள். ஆக்சுவலா ரொம்ப வருஷமா நான் ஸ்கிரீன் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்து வெயிட் பண்ணி நான் ரொம்ப வருஷம் போராடிட்டோம். ஃப்ரெஷர்ஸ்ன்றதுனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு தியேட்டர்ல கொண்டு வர்றதுக்கு. ஆடியன்ஸ் வந்து தியேட்டர் நியூ ஃபேஸ் படத்தெல்லாம் தியேட்டர்ல வந்து பாக்குறது இல்லை அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு எல்லாருமே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லை, கண்டிப்பா படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டா வந்து பார்ப்பாங்க. இது தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் ரொம்ப அழகா நம்ம படத்துல ஒர்க் அவுட் ஆகும்ன்ற நம்பிக்கை இருந்தது. அதை தொடர்ந்து போராடணும். இப்ப இன்னைக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.